இந்த வீடியோல ஓப்போ Reno 11 வெர்சஸ் விவோ V29 5G இந்த ரெண்டு போன்ல எது பெஸ்ட், யார் எந்த போனை சூஸ் பண்ணலாம் அப்படிங்கறத வந்து பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு போன்ஸோட பில் குவாலிட்டி அண்ட் டிசைன். பில் டிசைன் ரெண்டு போனுமே கிளாஸ்னால வந்து பண்ணிருக்காங்க. ரெண்டுத்துமே ஒரு கிளாஸ் சாண்ட்விச் டிசைன் வந்திருக்கு. விவோக்கு பாத்தீங்கன்னா கலர் சேஞ்சிங் பேக் வந்து கொடுத்துருக்காங்க, அது பார்க்கறதுக்கு கொஞ்சம் அட்ராக்டிவா தெரியும். அதே மாதிரி ஓப்போக்கு ஒரு நார்மலா ஒரு மார்பிள் கல்லு மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க, அதுவுமே பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. ரெண்டு போன்லயுமே ஃபிங்கர் பிரிண்ட் வந்து பிக்கப் பண்ணாது, அது வந்து ஒரு பாசிட்டிவ். அண்ட் ரெண்டு போனோட இன்ஹேண்ட் ஃபீலுமே நீங்க கையில எடுக்கும்போது ரொம்பவே சூப்பரா வந்திருக்கும். வெயிட் பாத்தீங்கன்னா விவோ 186 ஆகும், ஓப்போ வந்து 182 வந்திருக்கு, கொஞ்சம் தான் வித்தியாசம். அதே மாதிரி திக்னஸ்ல வந்து விவோ கொஞ்சம் கம்மி, 7.4 mm தான். ஓப்போ 7.9 mm வந்திருக்கு. ஸோ ஓவராலா ரெண்டு போனுமே லைட் வெயிட்டா தான் ஃபீல் ஆகும். ரெண்டு போனுக்குமே ஸ்பிளாஷ் ப்ரூஃப்கான ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஓவராலா பில் குவாலிட்டி அண்ட் டிசைன் ரெண்டு போன்லயும் நல்லா இருக்கு. உங்களோட பர்சனல் சாய்ஸஸ்ல எது உங்களுக்கு பிடிச்சிருக்குங்கிறத கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. ப்ரொடக்ஷன் வைஸ் பேசும்போது விவோக்கு வந்து கார்னிங் உள்ள ப்ரொடக்ஷன் இருக்கு, ஓப்போக்கு டிராகன் ட்ரைல் ப்ரொடக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. மற்றபடி பெருசா ஒன்றும் கொடுக்கல. ஸோ பில் டிசைன் ரெண்டு போன்லயும் நல்லா இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது ரெண்டு போன்லயுமே ஒரே சைஸ் தான். விவோல வந்து 6.78 இன்ச்சு, ஓப்போல வந்து 6.7 இன்ச்சு, கொஞ்சம் தான் வந்து வித்தியாசம். மற்றபடி டிஸ்பிளே குவாலிட்டி வைஸ் பார்க்கும்போது ரெண்டு போன்லயுமே OLED டிஸ்பிளே தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷிங் ரேட் வந்து கொடுத்துருக்காங்க. அது போக ஃபுல் HD+க்கான ரெசல்யூஷன் இருக்கு. பட் வித்தியாசங்கள்னு பார்க்கும்போது விவோல பிரைட்னஸ் அதிகம் 1300 nits, பட் ஓப்போல வந்து 850 nits தான் வந்திருக்கு. அது போக நமக்கு கொஞ்சம் PPI அதிகமா இருக்கிறதும் விவோல தான் 453 வந்திருக்கு. பட் நமக்கு வந்து இங்க ஓப்போல 393 தான் இருக்கு. இது நீங்க பக்கத்துல வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு அந்த வித்தியாசம் தெரியும். ஸோ ஓவரால் டெக்னிக்கலா டிஸ்பிளே எது பெட்டரா இருக்குன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா விவோ V29 தான் டிஸ்பிளே வந்து நல்லா இருக்கு. பட் ஓவராலா ரெண்டு போன்ஸும் நீங்க யூஸ் பண்ணும்போது டிஸ்பிளே வைஸ் பெட்டரா இருக்கும். ஆடியோ வைஸும் ரெண்டு போனும் ஈக்குவலா தான் வந்திருக்கும். ரெண்டுத்துலயுமே அந்த கர்வ் டிஸ்பிளே வந்து யூஸ் பண்ணிருக்காங்க, பஞ்ச் ஹோல் தான் வந்திருக்கு, பெசல்ஸுமே கம்மியா பண்ணிருக்காங்க. அவுட்டோர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எல்லாத்துலயுமே ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ரெண்டு போன்ஸும் வந்து கொடுக்கும். பட் எனக்கு கொஞ்சம் கிறிஸ்பான டிஸ்பிளே வேணும்னா விவோ கொஞ்சம் பெட்டர் நீங்க வந்து எடுத்துக்கலாம், ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. அடுத்து ரெண்டு போன்ஸோட ப்ராசஸர். விவோன்னு பார்க்கும்போது இங்க ஸ்னாப் டிராகனோட 778G வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் அதுவே ஓப்பன் பார்க்கும்போது டிமென்சிட்டியோட 7050 வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. ரெண்டுமே ஒரு நல்ல ப்ராசஸர் தான். பட் இது ரெண்டுல கொஞ்சம் பெட்டரா இருக்கிறது விவோல யூஸ் பண்ணிருக்க 778G தான். அதோட அந்த கோர் ஸ்பிளிட் அப்பும் அதோட கிளாக் ஸ்பீடு எல்லாமே கொஞ்சம் வந்து பெட்டரா வந்திருக்கும். அதோட அண்டர்டூ ஸ்கோர் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 lakhs வந்து தாண்டுது. பட் நமக்கு ஓப்போ வந்து 5.5 lakh அந்த மாதிரி வந்து வருது. ரெண்டுமே அந்தந்த பட்ஜெட்க்கு வந்து ஒரு பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் இல்லைனாலும் ஒரு கேமரா போன் அப்படின்னு நீங்க கன்சிடர் பண்ணும்போது ரெண்டு போன்ஸோட பர்ஃபார்மன்ஸுமே நல்லா இருக்கும். அண்ட் இந்த ரெண்டு போன்ஸோட ப்ராசஸருக்கும் பெரிய அளவுக்கான வித்தியாசங்கள் நீங்க பார்க்க முடியாது. நீங்க என்னதான் டே டு டேல யூஸ் பண்ணீங்கன்னா கூட ரெண்டு போனும் ஒரே மாதிரி தான் ஃபீல் ஆக போகுது. ஸோ சின்ன ஒரு வித்தியாசம் இருக்கிறது விவோ மட்டும் தான், மற்றபடி பெருசா ஒன்றும் இல்லை, ரெண்டுமே நல்ல ப்ராசஸர் தான். அண்ட் ரெண்டுமே தெர்மல் மேனேஜ்மெண்ட்டும் நல்லா இருக்கு. நான் விவோ V29 வந்து யூஸ் பண்ணி பார்க்கும்போது அந்த அளவுக்கு ஹீட் வந்து ஆகல. ஏன்னா 778G ரொம்ப நாளா நிறைய போன்ல வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி டிமென்சிட்டி 7050 Reno 10ல வந்து அவங்க யூஸ் பண்ணதுதான். ஸோ அதனால அதுலயுமே பெரிய டிராபேக் வந்து கிடையாது. ஸோ பர்ஃபார்மன்ஸ் வைஸ் ரெண்டு சிப்புமே கொஞ்சம் ஸ்டேபிளா வந்திருக்கும். பட் ரொம்ப உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் இம்பார்ட்டன்ட்னா ஐகோட போன்ஸுக்கு வந்து போறது பெட்டரா இருக்கும். இந்த ரெண்டுமே ஒரு கேமரா டார்கெட்டட் போனுங்கிறனால அதுக்கான பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே வந்திருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் கேமரால எது பெஸ்டா வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் விவோ V29 பார்க்கும்போது பின் பக்கமா 3 சென்சர் இருக்கு. பிரைமரி சோனியோட IMX766, OIS யூஸ் பண்ணிருக்காங்க 50 மெகா. அடுத்து 8 மெகா அல்ட்ரா வைட் வந்திருக்கு. மூணாவது இங்க 2 மெகா டெப்த் சென்சர் தான் இருக்கு. அண்ட் செல்ஃபி கேமரா 50 மெகா இருக்கு. இந்த போனால 4K 30 fps வந்து ரியர்லயும் செல்ஃபிலையும் ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். ஸோ விவோ V27ல என்ன கேமரா வந்ததோ அதே தான் இங்க கொடுத்துருக்காங்க. பட் இதுவே Reno 11 நமக்கு வந்து பார்க்கும்போது பிரைமரி சென்சர் இங்க 50 மெகா, சோனியோட லிட்டா 600, இதுக்கு OIS வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. ரெண்டாவது வந்து 8 மெகா அல்ட்ரா வைட். அண்ட் மூணாவது 32 மெகா சோனியோட IMX709 டெலஃபோட்டோ சென்சர் வந்துருக்கு. அது வந்து விவோல கிடையாது. அது போக செல்ஃபி கேமரா இங்க 32 மெகா ஆம்னிவிஷன் சென்சர் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த போன் அதுவுமே 4K 30 fps வந்து செல்ஃபிலையும் ரியர்லையும் ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். ஆன் ஷீட் வச்சு பார்க்கும்போது ஓப்போ கொஞ்சம் ஸ்ட்ராங்கா தெரியுற மாதிரி வந்திருக்கு. பட் ஓவராலா நான் பார்த்த ரிவ்யூஸ் வரைக்கும் அண்ட் கொஞ்சம் யூசேஜ் பண்ணி பார்த்த வரைக்கும் எனக்கு பொறுத்த வரைக்கும் போட்டோஸ்ல விவோ V29 கொஞ்சம் வந்து பெட்டர் தான். அண்ட் ரெண்டுமே ஈக்குவல் தான். ஓப்போ வந்து ஒரு நேச்சுரல் கலர் டோன் வந்து கொடுக்குது. பட் விவோ கொஞ்சம் பூஸ்ட் பண்ணி காட்டுது, அது வந்து ஒரு சில பேருக்கு பிடிக்கலாம். அண்ட் டீடைலிங்ஸ் பார்க்கும்போது நமக்கு விவோ கொஞ்சம் பெட்டரா வந்திருக்கும். மற்றபடி போட்டோ பொறுத்த வரைக்கும் விவோ ஸ்லைட்லி பெட்டர். பட் ஓப்போட அட்வான்டேஜஸ்னு பார்க்கும்போது போர்ட்ரேட் ஆனாலும் சரி, அந்த டெலஃபோட்டோ சென்சர் யூஸ் பண்ணிருக்க ஷார்ட்ஸ் இருந்தாலும் சரி, அண்ட் கேமரா ஃபீச்சர்ஸ் இருந்தாலும் சரி, அதுல போட்டோஸ்ல பெட்டரா இருக்கிறது ஓப்போ தான். அண்ட் வீடியோ குவாலிட்டி வைஸ் ஓப்போ கொஞ்சம் பெட்டர்னு நான் சொல்லுவேன். ஸோ ஓவராலா ரெண்டு போன்ஸ்ல கேமரா எது பெஸ்ட்னு கேட்டீங்கன்னா ஓப்போ நான் சொல்லுவேன். ஓப்போ சொல்றதுக்கான ரீசன் என்ன, டெலஃபோட்டோ சென்சர் நல்லா இருக்கு. அண்ட் லாஸ்ட் டைம் வந்து நைட் மோட் தான் ஓப்போல கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தது. பட் இந்த டைம் நைட் மோட் விவோக்கு ஈக்குவலாவே வந்து பண்ணிருக்காங்க. ஸோ அதனால உங்களுக்கு டெலஃபோட்டோ சென்சர் எக்ஸ்ட்ராவா இருக்கனால நீங்க ஓப்போ ப்ரிஃபர் பண்றது நல்லது. பட் எனக்கு டெலஃபோட்டோ சென்சர் முக்கியம் இல்லை, போட்டோகிராஃபி செல்ஃபி இன்னும் கொஞ்சம் முக்கியம் நினைக்கிறவங்க விவோ V29 சூஸ் பண்ணலாம். அதுவுமே ஒரு நல்ல போன் தான். பட் ஸ்டில் என்னை பொறுத்த வரைக்கும் விவோ V29 விட Reno 11 இந்த வாட்டி கேமரா கொஞ்சம் பெட்டரா இருக்குமா எனக்கு தோணுது. உங்க ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல வந்து லீவ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பேட்டரின்னு பார்க்கும்போது ஓப்போ Reno 11ல 5000 mAh பேட்டரி இருக்கு. இதுக்கு சார்ஜிங்க்கு 67 வாட் வந்து கொடுத்துருக்காங்க.
அந்த பாக்ஸ்லேயே சார்ஜர் வந்து கொடுக்குறாங்க. இந்த பேட்டரி கண்டிப்பா அந்த போனுக்கு வந்து போதும், 1 டே வந்து கிடைக்கும். சார்ஜிங் ஸ்பீடுமே குயிக்கா வந்திருக்கும். இதுவே விவோ V29 பார்க்கும்போது இங்க 4600 mAh பேட்டரி தான் வந்திருக்கு. ஃபாஸ்ட் சார்ஜிங் 80 வாட் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் ஃபாஸ்டா டாப் அப் பண்ணாலும் ட்ரைனிங் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஸோ இந்த போனோட பேட்டரி பேக்கப் ஒரு நாள் வரது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். நீங்க லைட்டா யூஸ் பண்ணீங்கன்னா தான் வரும். கொஞ்சம் மாடரேட் டு ஹெவி புஷ் பண்ணீங்கன்னா நீங்க இன்னொரு டைம் சார்ஜ் பண்ற மாதிரி இருக்கும். பட் அது ஃபாஸ்டா சார்ஜ் ஆகும். அது போக சார்ஜர் இந்த போனுக்கு பாக்ஸ்லேயே வந்து கொடுக்குறாங்க, அதுவுமே ஃபாஸ்ட் தான். பேட்டரி ஸ்லைட்லி Oppo Reno 11 வந்து கொஞ்சம் பெட்டரா வந்திருக்கும். நெக்ஸ்ட் சாஃப்ட்வேர் பார்க்கும்போது விவோ V29 வந்து Android 13 பேஸ்ட் ஆன் PanchOS 13 வந்து வருது. இங்கேயுமே ப்ளோட்வேர் ஆட்ஸ் வந்து நம்மளால வந்து பார்க்க முடியும். அண்ட் விவோல நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி ஒரு ஸ்டேபிளான OS தான். இதுவே வந்து நமக்கு ஓப்போன்னு பார்க்கும்போது Reno 11ல Android 14 வந்து கொடுத்துருக்காங்க அவுட் ஆஃப் த பாக்ஸ். ColorOS 14 பேஸ் பண்ணி நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து இருக்கு. இங்கேயுமே ஆட்ஸ் ப்ளோட்வேர் வந்து இருக்க தான் போகுது. ஸோ ரெண்டு ஃபோன்ஸுமே அப்டேட் நல்லா பண்ணுவாங்க. பட் ஒரு வெர்ஷன் அதிகமாக கிடையாது வந்து Oppo Reno 11, ஏன்னா இப்போ ரீசெண்டாக லான்ச் ஆனதால. மற்றபடி சாஃப்ட்வேர்ல உங்களுக்கு எது பிடிச்சிருக்குங்கிறத கமெண்ட்ல வந்து லீவ் பண்ணுங்க. RAM and storage வேரியன்ட் பிரைசிங்னு பார்க்கும்போது Oppo Reno 11ல 2 வேரியன்ட் இருக்கு. 8/128 அண்ட் 8/256 வந்துருக்கு. DDR4X UFS 2.2 வந்து கொடுத்துருக்காங்க. நமக்கு சேம் வந்து விவோ V20லயுமே 8/128 தான் பேஸ் வேரியன்டா வந்திருக்கு. இங்கேயுமே அதே RAM and storage வேரியன்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலா பிரைசிங்னு பார்க்கும்போது இந்த டைம் Oppo Reno 11 பிரைசிங் கம்மியா வந்திருக்கு. 30K 8/128 வந்து கிடைக்குது. பட் இதுவே விவோ வந்து 33K வந்து பிரைஸ் பண்ணிருக்காங்க. ரெண்டு போனுக்குமே 3K கார்டு ஆஃபர் இருக்கு. அதை நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா 3K வந்து கம்மியாகும். அதாவது Reno 11 27Kக்கும் Oppo வந்து 30,000க்கு வந்து கிடைக்கும். ஸோ கார்டு ஆஃபர் இல்லாம 30, 33 வந்து பாத்தீங்கன்னா கூட Reno 11ல கொஞ்சம் நல்ல ஃபீச்சர்ஸ் வந்து பார்க்க முடியுது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா கேமரால டெலபோட்டோ சென்சர் இருக்கிறது Reno 11 வந்து ஒரு அட்வான்டேஜா வந்திருக்கு. பேட்டரி லைஃப் கொஞ்சம் பெட்டரா வந்திருக்கும். லேட்டஸ்ட் சாஃப்ட்வேரும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டைம் விவோ V29 கம்பேர் பண்ணும்போது ஒரு சில இடங்கள்ல Reno 11 நல்லாவே பண்ணிருக்காங்க. அதுக்குன்னு V29 ஒரு மொக்க ஃபோன் கிடையாது. V29ல ஸ்டில் இன்னும் போட்டோகிராஃபி செல்ஃபி கேமரா வந்து நல்லா இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த டிஸ்பிளே குவாலிட்டி இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாமே V29 ஒரு அட்வான்டேஜ். அண்ட் உங்களுக்கு வந்து பிரைசிங் கம்மியா இருக்கு, கேமராக்கு ஒரு நல்ல ஃபோன் நான் தேடுறேன்னா நீங்க Reno 11 போறது ஒரு நல்ல ஆப்ஷனா வந்திருக்கும். பிரைசிங் எனக்கு முக்கியம் இல்லை, எனக்கு விவோ வந்து கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி தோணுதா, நீங்க விவோமே சூஸ் பண்ணலாம். அதுவுமே ஒரு நல்ல ஃபோன் தான். பட் ஸ்டில் இந்த வாட்டி Reno 11 கொஞ்சம் பெட்டராக எனக்கு தோணுது. உங்க ஒப்பீனியன் தாட்ஸை கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹேவ் எ நைஸ் டே. பை.